இந்த சமயத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும், மெரினா கடற்கரையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்வைத்தோம். இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். கனடா அரசு, தமிழனுக்கு சொந்தமே இல்லாத கனடா அரசு, தமிழனுடைய பூர்வீக நிலமில்லாத கனடா அரசாங்கம் அங்கே இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, அந்த தமிழ் குடி பிறந்த இந்த நிலத்தில் தமிழினம் அழிக்கப்பட்டதற்கு ஒரு நினைவு சின்னம் இல்லை என்கின்ற ஆதங்கத்தையும் அந்த ஏமாற்றத்தையும் இந்த சமயத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் களைந்து இந்த நினைவு சின்னம் அமைப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இச்சமயத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். மேலும் சட்டசபையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றி தமிழீழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு தீர்வாக நீதி கிடைக்கின்ற விதமாக அங்கே தமிழர்களிடத்தில் ஒரு பொதுவாக்கெடுப்பை நடத்த வேண்டும், சர்வதேச விசாரணை இலங்கை மீது நடத்த வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளுக்கும் இச்சமயத்தில் நாங்கள் முன்வைக்க